அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி பாட்டனிக்கான டாபிக் 2. ஆல்ரெடி நம்ம நேற்று ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அந்த டாப்பிக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ போடுறதோடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இந்த இயர் எண்டுக்குள்ளே பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும். 2024 டிசம்பருக்குள்ளே பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும். ஸோ அதில் நம்ம பார்த்தினாக்கா ஒரு போஸ்டிங் வாங்கணும். போஸ்டிங் வாங்கி நம்மளும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஜாயின் பண்ணணும், பிஜி அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கன். ஸோ லைக்கன்லேருந்து கண்டிப்பாக நமக்கு எவ்ரி இயர் ஒரு கொஷின் இருக்குது. லாஸ்ட் இயரும் ஒரு கொஷின் கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி இயரும் ஒரு கொஷின் கேட்டாங்க. எவ்ரி இயர் ஒரு கொஷின் இந்த லைக்கன் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிரஸ்டோஸ் லைக்கன். அப்போ கிரஸ்டோஸ் லைக்கன் எதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுது, அப்படின்னா கிரஸ்டோஸ் லைக்கன் பார்த்தீங்கன்னா க்ரோவிங் ஆன் ராக், பாறைக்கு மேலே வளருது. டிசால்வ் அண்டு டிஸ்இன்டகிரேட், அதை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி டிசால்வ் பண்ணி எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா சாயில் பார்ட்டிக்கலை ஃபார்ம் பண்ணுது. அப்போ சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லைக்கன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா கிரஸ்டோஸ் லைக்கன். செகண்டு ஐஸ்லேண்ட் மாஸ். எதை ஐஸ்லேண்ட் மாஸ்ன்னு கூப்பிட்றோம், விச் இஸ் கால்டு ஐஸ்லேண்ட் மாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா செட்ரேரியா ஐஸ்லாண்டிகா. செட்ரேரியா ஐஸ்லாண்டிகா அப்படின்ற லைக்கன் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷல் நேமு ஐஸ்லேண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது லெதரி லைக்கன். அப்போ லெதரி லைக்கன் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா அம்பிளிகேரியா அப்படியே சொல்கிறோம். அப்போ லெதரி லைக்கன் எதை சொல்கிறோம், அம்பிளிகேரியாவை சொல்கிறோம். இதுக்கு அனதர் நேம் இருக்குது, ரூட் ரைப். அப்போ லெதரி லைக்கன்னாலே ஒன்று தான், ரூட் ரைப்னாலே ஒன்று தான். எதை சொல்கிறோம், அம்பிளிகேரியாவை சொல்கிறோம். இதை யார் சாப்பிட்றாங்க அப்படின்னா ட்ராவலர்ஸ் இன் ஆர்டிக் ரீஜன். அப்போ ஆர்டிக் ரீஜனுக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த அம்பிளிகேரியாவை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு 2 species of Lecanora used as food in Western Asia and North Africa. அப்போ நார்த் ஆப்பிரிக்காலேயும் வெஸ்டர்ன் ஏஷியாலேயும் 2 ஸ்பீசிஸ். எதோடைய 2 ஸ்பீசிஸு, லெக்கனோராவோடைய 2 ஸ்பீசிஸை என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியாவில் பார்மிலியா அப்படின்னு ஒரு லைக்கன் இருக்குது. இந்த நம்ம சவுத் இந்தியாவில் பார்மிலியான்ற ஒரு லைக்கனை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கறி ப்ரிப்பரேஷன், ஃபுட்டுக்காக, சமையலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தப்பூ. அப்போ ரத்தப்பூன்றது பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு நேமு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ராக் ஃப்ளவர், பாறைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ராக் ஃப்ளவர் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா பார்மிலியாவை சொல்கிறோம். சவுத் இந்தியாவில் கறி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைக்கன் எது அப்படின்னு கேட்டாங்கனாலே பார்மிலியா தான். நெக்ஸ்ட்டு லைக்கன்ஸ் கண்டெயின் லைக்கனின். அப்போ லைக்கனில் என்ன இருக்குது அப்படின்னா லைக்கனின் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர் டு கார்போஹைட்ரேட். அது எது மாதிரி இருக்குது, சிமிலர் டு கார்போஹைட்ரேட். இப்போ லைக்கனில் லைக்கனின் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இருக்குது. அந்த காம்போனன்ட் எதோட சிமிலராக இருக்குது, கார்போஹைட்ரேட் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஒன்று கிளாடோனியா ராஞ்சிஃபெரா. கிளாடோனியா ராஞ்சிஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெயின்டீர் மாஸ் அப்படின்னு பேர். எதுக்கு, இந்த கிளாடோனியா ராஞ்சிஃபெராக்கு ரெயின்டீர் மாஸ் அப்படின்னு பேர். இது அப் டு 12 inches. ஸோ எவ்வளோ வேகமாக வளரும் அப்படின்னா அப் டு 12 inches வரைக்கும் வளரும். ஃபுட் ஃபார் ரெயின்டீர் அண்ட் கேட்டல்ஸ். அப்போது அந்த ரெயின்டீர் அப்படின்னா மான். அப்போது ரெயின்டீர் அப்படின்னு ஒரு மான் வகை, அந்த மானும் ப்ளஸ் கேட்டல்ஸுக்கும் இது ஃபுட்டாக யூஸ் ஆகுது. அதனால் அதுக்கு பேர் ரெயின்டீர் மாஸ். அப்போ ரெயின்டீர் மாஸ்னு எதை சொல்கிறோம், கிளாடோனியா ராஞ்சிஃபெரா அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு அஸ்னிக் ஆசிட் அப்டைன் ஃப்ரம் அஸ்னியா அண்டு கிளாடோனியா. ஸோ எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் யூஸ்டு அகைன்ஸ்ட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. அப்போது அஸ்னிக் ஆசிட் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா அஸ்னியா அப்படின்ற ஒரு லைக்கன், கிளாடோனியா அப்படின்ற ஒரு லைக்கன்லேருந்து எடுக்கிறாங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு அகைன்ஸ்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் எதுலேருந்து எடுக்கிறாங்க, அஸ்னியா அண்டு கிளாடோனியாலேருந்து எடுக்கிறாங்க. எது வழியாக அஸ்னிக் ஆசிடாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்மிலியா பர்லேட்டா. அப்படின்னு ஒன்று இருக்குது. யூஸ் டு ட்ரீட் ஸ்னேக் அண்டு ஸ்கார்பியான் பைட். ஸோ பாம்பு கடிக்கும் தேல் கடிக்கும் யூஸ் பண்ணுறது எந்த லைக்கன் அப்படின்னா பார்மிலியா
perlata. Parmelia perlata is used to treat snake and scorpion bite அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது Lobaria pulmonaria. லொபாரியா பல்மனாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்வர்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. யூஸ்டு இன் டியூபர்குலோசிஸ், டிபிக்கு க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லொபாரியா பல்மனேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது லங்வர்ட். அப்போது டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த லைக்கன் ஹெல்ப் பண்ணுதுன்னா லொபாரியா பல்மனேரியா. அப்போது எந்த லைக்கனை லங்வர்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா லொபாரியா பல்மனேரியாவை. நெக்ஸ்ட்டு கிளாடோனியா ஃபிக்ஸிடாட்டா. கிளாடோனியா ஃபிக்ஸிடாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்ஃபுல் அகெயின்ஸ்ட் ஊப்பிங் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கக்குவான் இருமல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கக்குவான் இருமலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற லைக்கன் எது அப்படின்னாக்கா கிளாடோனியா ஃபிக்ஸிடாட்டா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பெல்டிஜெரா கெனைனா. பெல்டிஜெரா கெனைனாக்கு என்ன பேருனாக்கா டாக் லைக்கன் அப்படின்னு பேர். எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? யூஸ்டு ஆஸ் அ மெடிசன் ஃபார் ஹைட்ரோபோபியா, டாக் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாய் கடிச்சிட்டா அதுக்கு பேர் ஹைட்ரோபோபியா. இப்போ அந்த ஹைட்ரோபோபியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய லைக்கன் எது அப்படின்னா பெல்டிஜெரா கெனைனா. அதுக்கு இன்னொரு பேருக்கு டாக் லைக்கன். நெக்ஸ்ட்டு எரித்ரின். எரித்ரின் அப்டைன் ஃப்ரம் ரோசெல்லா மாண்டகனி. அப்போ எரித்ரின் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட்டு எரித்ரின் அப்டைன் ஃப்ரம் ரோசெல்லா மாண்டகனி. அப்போ எரித்ரின் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ரோசெல்லா மாண்டகனிலேருந்து எடுக்கிறாங்க. இஸ் யூஸ் டு ட்ரீட் அண்ட் ஆஞ்சினா, எ சீரீஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அப்போது ஆஞ்சினா அப்படின்றது ஹார்ட்டில் வரக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு டிசீஸ். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுனா எரித்ரின். அந்த எரித்ரின் எதுலேருந்து அப்ளைன் பண்ணுறாங்கன்னா ரோசெல்லா மாண்டகனிலேருந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எபிலெப்சி. அப்போ எபிலெப்சின்னு ஒன்று இருக்குது. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லைக்கன் எது அப்படின்னா பார்மிலியா சாக்சிட்டிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்மிலியா சாக்சிட்டிலிஸ். இப்போ பார்மிலியா சாக்சிட்டிலிஸ் அப்படின்றது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? எபிலெப்சிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அஸ்னியா பார்பட்டா. அஸ்னியா பார்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்னியா பார்பட்டா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா யூரினரி ட்ரபிள்ஸ். அப்போ யூரின் ரிலேட்டடாக வரக்கூடிய ட்ரபிளில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுனா அஸ்னியா பார்பட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிளாடோனியா எர்வினியா ரோசெல்லா. இது மூணுமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கண்ட்ரோல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீவர். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிளாடோனியா எர்வினியா ரோசெல்லா. நெக்ஸ்ட் லிட்மஸ் பேப்பர். ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் பை ஷோக்கிங் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ரோசெல்லா மாண்டகனி, ரோசெல்லா டிங்டோரியா அண்டு லாசெல்லியா பஸ்டுலேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு லைக்கன்லேருந்து எழுதி எடுக்கிறாங்க. இந்த லிட்மஸ் பேப்பர் எடுக்கிறாங்க. அப்போ லிட்மஸ் பேப்பர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஆசிட் பேஸ் இண்டிகேட்டராக லேபார்ட்டரியில் யூஸ் ஆகுது. அப்போ ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்னு சொல்லக்கூடிய லிட்மஸ் பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? இந்த ரோசெல்லா மாண்டகனி. அந்த ரோசெல்லா மாண்டகனிக்கு அனதர் நேம் ரோசெல்லா டிங்டோரியா அண்டு லாசெல்லியா பஸ்டுலேட்டா. ஸோ இந்த ரெண்டு லைக்கன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்டை இந்த ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் பேப்பரை சோக்கிங் பண்ணி எடுத்தால் அதுக்கு என்ன பேருன்னா லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு ஆரிச்சில் அப்படின்றது ப்ளூ டை. அப்போ ப்ளூ டைக்கு என்ன பேருனா ஆரிச்சில் அப்படின்னு பேர். அப்டைன் ஃப்ரம் ரோசெல்லா அண்டு லெக்கனோரா விச் இஸ் பியூரிஃபைடு ஆஸ் ஆரிச்சின் அண்ட் யூஸ்டு ஆஸ் அ பயாலஜிக்கல் ஸ்ட்ரெயின். அப்போ பயாலஜியில் கலரிங் ஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஸோ கலரிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது எது அப்படின்னாக்கா இந்த ஆரிச்சில். ஸோ இந்த ஆரிச்சில் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ரோசெல்லா அண்டு லெக்கனோரா அப்படின்ற ரெண்டு ஸ்பீசிஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? பயாலஜிக்கல் ஸ்ட்ரெயினாக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆர்சில் ஃபார்மர்லி யூஸ்டு ஃபார் டையிங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டையிங் ஊலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டையிங் கலரிங் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணது எது அப்படின்னா இந்த ஆரிச்சில் ஓல்டில். ஆனால் இப்போது பயாலஜிக்கல் ஸ்ட்ரெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு செட்ரேரியா ஐஸ்லாண்டிகா அண்டு லொபாரியா. இது ரெண்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா பல்மனேரியா ஹாவ்
Lobaria pulmonaria have two coloring substances, namely lachnoric acid and erythrin used in the tanning industry. அப்போது செட்ரேரியா ஐஸ்லாண்டிக்காவாக இருக்கட்டும், லொபரேரியா பல்மனேரியாவாக இருக்கட்டும், லொபாரியா பல்மனேரியாவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய அந்த கலரிங் சப்ஸ்டன்சஸ் அதுக்கு என்ன பேர்னா லெக்கனோரிக் ஆசிட் அண்ட் எரித்ரின். அப்போ இது ரெண்டும் டேனிங் இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணுது. இப்போ டேனிங் இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெண்டு சப்ஸ்டன்சஸ்க்கு பேருன்னு கேட்டாங்கன்னா லெக்கனோரிக் ஆசிட் அண்ட் எரித்ரின். அப்போ எந்த லைக்கன்லேருந்து அப்டைன் பண்ணுறாங்க அந்த லெக்கனோரிக் ஆசிடையும் எரித்ரினும் அப்படின்னா செட்ரேரியா ஐஸ்லாண்டிகா அண்ட் லொபாரியா பல்மனேரியா இந்த ரெண்டு லைக்கன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ரெண்டு கலரிங் சப்ஸ்டன்சஸ் எதில் ஹெல்ப் பண்ணுது? டேனிங் இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பர்ஃப்யூமரி. அப்போ பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி அது நான் மெட்டீரியலில் நான் புக்கில் படிச்சிருப்பேன், அந்த புக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நான் மெட்டீரியல் எழுதியிருப்பேன். இன் ஏரியாஸ் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி பொல்யூஷன் நோ லைக்கன் கேன் க்ரோ. ஏதோ ஒரு ஏரியாவில் பொல்யூஷன் ஹெவியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எந்த லைக்கனுமே க்ரோ ஆகாது. த ஆல்கே இன் லைக்கன்ஸ் ஆர் பர்டிகுலர்லி சென்சிட்டிவ் டு சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக்கன் அப்படின்றது ஆல்கேவும் ஃபங்கையும் சேர்ந்தது தான் லைக்கன். அப்போது ஆல்கே இன் லைக்கனில் இருக்கிற ஆல்கே பர்டிகுலராக எதுக்கு சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ யூஸ் டு மானிட்டர் ஹேர் குவாலிட்டி. அதனால் இந்த லைக்கன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஹேர் குவாலிட்டியை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போது எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த லைக்கன் வருமா அப்படின்னா வரவே வராது. அதனால் இதுக்கு என்ன பேருன்னா பொல்யூஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு பேர். எந்த இடத்துல பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அது வளராது, அதனால் அதுக்கு பேர் பொல்யூஷன் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட்டு லெத்தாரியா உல்பினா அப்படின்னு சொல்லுவாங்க, உல்ப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாய்சனஸ் ஃபார் உல்ஸ் ஓனாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஓனாய்க்கு பாய்சனாக யூஸ் ஆகக்கூடிய அந்த லைக்கன் எது அப்படின்னா லெத்தாரியா உல்பினியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேருக்கு உல்ப் மாஸ். ஆல்ரெடி இது டிஆர்பியில் கேட்ட கொஷின். அப்போ உல்ஃபினிக் ஆசிட் ப்ரெசன்ட் இன் திஸ் லைக்கன். அப்போ இந்த உல்பினியா லெத்தாரியா உல்ஃபினியா அப்படின்ற லைக்கனில் இருக்கக்கூடிய அந்த ஆசிடுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா உல்ஃபினிக் ஆசிட் அப்படின்னு பேர். அப்போது இந்த உல்ஃப் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லெத்தாரியா உல்ஃபியா, ஸோ இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஷின். நமக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த உல்ஃப் மாஸ் மட்டும் இல்லாமல் அதுவும் பாய்சனஸ் லைக்கன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பாய்சனஸ் லைக்கனும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், செட்ரேரியா ஜுனிஃபெரினா அப்படின்னு சொல்லுவோம். டியூ டு ஃபினாஸ்டனிக் ஆசிட், அதில் ஃபினாஸ்டனிக் ஆசிட் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனாக இருக்குது. ஸ்பார்மிலியா மெலுசெல்லா அப்படின்னு சொல்லுவோம். இதில் செல் நேம் இருக்கிறதுனால இதுவும் ஒரு பாய்சனஸ். அடுத்து ஜாந்தோரியா பெரிட்டினியா. ஸோ இதுலேயும் வந்து பண்ணாக்கா பெரிலியம் அப்படின்ற ஒரு ஆசிட், பெரிலியம் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதுனால அதுவும் பாய்சனஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எர்வினியா பர்புரேசியா. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா குளோரின் இருக்குது, அதனால இதுவும் பாய்சனு. அப்போது அந்த உல்ஃப் மாஸ் மட்டும் இல்லாமல் அதர் 4 லைக்கன்ஸும் பாய்சனஸ் லைக்கனாக இருக்குது. அதில் என்ன காம்பவுண்ட் இருக்கிறதுனால அது பாய்சனஸ் அப்படின்றதும் இருக்குது. நமக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்கல, மேபி இந்த இயர் இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் 2022 நடந்த அந்த டிஆர்பியில் கேட்ட ஒரு கொஷின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்ட்மேன் பியர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓல்ட்மேன் பியர்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய அஸ்னியாவுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஓல்ட்மேன் பியர்ட் அப்படின்னு பேர். அப்போ ஓல்ட்மேன் பியர்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம்? அஸ்னியாவை சொல்கிறோம். இதுதான் எதுக்கு ரீசனாக இருக்குனாக்கா ஃபாரஸ்ட் ஃபயருக்கு ரீசனாக இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபயர் இன் ஃபாரஸ்ட். இப்போ ஃபாரஸ்ட்டில் ஃபயருக்கு ரீசனாக இருக்குது எது? அஸ்னியா. அந்த அஸ்னியாவுக்கு இன்னொரு பேருக்கு ஓல்ட்மேன் பியர்ட். இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின் எல்லாம் கேட்டிருக்காங்க டிஆர்பியில் அப்படின்னா இந்த அஸ்னியா கேட்டிருக்காங்க. ஓல்ட்மேன் பியர்ட் அப்படின்றது லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின். அடுத்து இந்த லெத்தாரியா உல்ஃபினியா உல்ஃப் மாஸ் இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொல்யூஷன் இண்டிகேட்டர், அதுலேயும் பர்டிகுலராக எந்த பொல்யூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க டாக் லைக்கன் அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதை சொல்கிறோன்னா பெல்டிஜரா கெனைனா அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்து
இந்த ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு கொஷின் சொன்னோம். ஸோ அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் எதை சொல்கிறோம் அப்படின்னா ரோசெல்லா மான்டெக்னியை அண்டு ரோசெல்லா டிங்டோரியா அண்டு லாசெல்லியா அண்டு பஸ்டுலேட்டா அப்படின்ற இந்த லைக்கன்லேருந்து எதை எடுக்கிறாங்கன்னா லிட்மஸ் பேப்பர் எடுக்கிறாங்க. இதுவும் இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் கேட்ட கொஷின். அடுத்து வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஐஸ்லேண்ட் மாஸ் கேட்டிருக்காங்க. செட்ரேரியா ஐஸ்லாண்டிகா அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்த ரெயின்டீர் மாஸ் கிளாடோனியா ராஞ்சிஃபேரா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ரெயின்டீர் மாசு. இந்த கொஷினும் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டிஆர்பியில் கண்டிப்பாக எவ்ரி இயர் ஒரு கொஷின் வரும். அந்த எந்த கொஷின் அப்படின்னாக்கா இந்த லைக்கன்லேருந்து ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வரும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கொஷின் டெர்டோஃபைட்டில் ஸ்பெஷல் நேம்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டோம். அந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வரும், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வரும். அப்போ நம்ம ரெகுலராக டெய்லி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கொஷின் வரும், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வரும் அப்படின்ற டாப்பிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நம்மளும் ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ இதுக்கான வீடியோஸும் கூட. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.